ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 9வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 8 மாதங்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அவர் நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக செய்வார். நம்முடைய நன்மை என்றால் அவரை உத்தமமாய் பின்பற்றி அவருடைய சித்தத்தை செய்கிற அவருடைய பிள்ளைகளை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் நடப்பிக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆராதனை சபையிலே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 1ஆம் தேதியில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் கூடி வர செய்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தை காணும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. கடந்த நாட்களிலே ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, தங்களுடைய பரிசுத்த நடக்கையின் மூலமாக யாரெல்லாம் அவரோடு இருந்தார்களோ அவர்களோடு கர்த்தர் இருந்தார், இருக்கிறார், இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 9ஆம் மாதத்திலே நாம் சுதந்திரிக்க வேண்டியதான ஒரு வாக்கை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என் மனதை செலுத்தின ஒரு வசனம். அது மட்டுமல்ல, நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது அதிகமாக என்னுடைய கவனத்தை இழுத்த ஒரு வசனம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்பதாகும். அன்பானவர்களே, இது ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்கு தத்தம். நாம் நினைப்பதற்கு ஏராளம் இருக்கிறது. நம்முடைய இழப்புகள், நம்முடைய நஷ்டங்கள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய மனவேதனைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நினைத்து வேதனைப்படுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. சில நேரம் நடந்த சில காரியங்களை நினைக்கும் போது நம்முடைய மனம் சோர்ந்து போகிறது. சில நேரம் நடந்த சில சம்பவங்களை யோசிக்கும் போது மனிதர்கள் மேல் நமக்கு கோபம் வருகிறது, வேதனை வருகிறது. எதிர்காலத்தை குறித்த ஒரு தடுமாற்றமும் பயமும் வருகிறது. ஆம், கடந்து போன காரியங்களை, நாம் செய்த காரியங்கள் அல்லது மனிதர்கள் மூலமாய் நமக்கு செய்யப்பட்ட காரியங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் சோர்ந்து போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் அனுபவித்த வேதனைகளை நினைக்க வேண்டாம், உங்களை வேதனைப்படுத்தின மனிதர்களை நினைக்க வேண்டாம், நீங்கள் கடந்து வந்த சோதனைகளை நினைக்க வேண்டாம். எதை நினைவு கூற வேண்டுமா? அவர் செய்த அதிசயங்கள். ஆம், கடந்த நாட்களில் எத்தனை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்தார். நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நம்முடைய சபை மக்களுக்கு செய்த எல்லா அதிசயங்களுக்காய் கர்த்தரை துதிக்க வேண்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அதிசயமான செயல்கள், தேவனை நம்பி வாழ்ந்த தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அதிசயங்கள், இவைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் நம்முடைய காரியங்களையே நினைவு கூறுவோமானால் சோர்ந்து போய்விடுவோம், மனம் தளர்ந்து போய்விடுவோம், நம்முடைய தரிசனம் குன்றி போகும், நம்முடைய வேகம் குறைந்து போகும், நம்முடைய ஓட்டம் தடைபட்டு போய்விடும். எனவே இந்த 9வது மாதத்தில் நாம் எல்லாரும் எதை யோசித்து பார்க்க வேண்டும்? தேவனுடைய அதிசயங்களை, அவர் செய்த அதிசயங்கள். ஆம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயம் செய்யவில்லையா? ஒவ்வொரு வாரமும் அதிசயம் செய்யவில்லையா? ஒவ்வொரு மாதமும் அவர் நமக்கு அதிசயம் செய்யவில்லையா? வருடந்தோறும் அவர் நமக்கு அதிசயம் செய்யவில்லையா? சாட்சியின் நேரத்தில் எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்களை கேள்விப்பட்டு கரங்களை தட்டி கர்த்தரை துதித்தோமே, அதையெல்லாம் நினைவு கூறுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையை மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானால், உங்களை மூழ்கடிக்கும்படியாக கொந்தளித்து எழும்புகிற அலைகளை அடக்கக்கூடியவர் என்கிற அதிசயத்தை நினைவு கூறுங்கள்.
அந்த கொந்தளிக்கிற கடலிலே நடக்கிறவர் என் ஆண்டவர் என்பதை நினைவு கூறுங்கள். கொந்தளிக்கும் அலைகளையும் அடக்கி அமர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். தேவைகளின் மத்தியிலே காணா ஒரு திருமணத்திலே ஆண்டவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள். உங்களுடைய பிரயாணத்திலே எதிரி பின்தொடர்ந்து வந்து உங்களை அழித்து விடுவானா என்று நினைக்கும் போது உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதை உணர்வதற்கு நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் செங்கடலை பிளந்து வழிகளை திறந்து கொடுத்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் எந்த விதமான சாத்தியமான காரியங்கள் நடக்காது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வானத்தின் மதகுகளை திறக்கக்கூடிய தேவன், வானத்தின் மன்னாவினால் நம்மை போஷிக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை வரப்பண்ணுகிற தேவன், அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினாரே, அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள். எல்லாம் முடிந்து போய்விட்டது, எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது மறுவாழ்வு கொடுத்து மீண்டுமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி ஒரு மகிமையின் வாழ்க்கைக்குள்ளே அவர்களை கொண்டு போனாரே, அதை தியானியுங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய நிலையில இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் நினைவு கூறும்போது உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். இன்னும் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் செய்த அதிசயங்கள் யாராலும் வெற்றி பெற முடியாது, இந்த பெலிஸ்தியர்களை நம்மால் ஜெயிக்க முடியாது என்று மனம் சோர்ந்து போய் மாதுள மரத்தின் கீழே 400 பேரோடு கூட அமர்ந்து கொண்டிருந்த சவுலின் மத்தியில ஒரே ஒரு யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் கர்த்தர் நமக்காக ஏதாவது செய்வார் என்கிற விசுவாசத்தில் அடியெடுத்து வைத்தார்களே, அவர்களோடு கர்த்தர் இருந்து செய்த அற்புதங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அதை யோசித்து பாருங்கள். மற்றவர்கள் சாதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் என்பதை உங்களை கொண்டே கர்த்தர் செய்து காண்பிப்பார். ஆம், இந்த 9ஆம் மாதம் தேவனுடைய அதிசயங்களை நினைவு கூறுகிற ஒரு மாதம். அவருடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள். அதிசயங்கள், அற்புதங்கள். ஆம், ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே செய்கிற காரியங்கள், அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் எல்லாம் பாருங்கள். நம்முடைய முதலாம் அற்புதத்தை ஆண்டவர் காணா ஒரு கல்யாண வீட்டிலே நடத்தி காண்பித்தாரே, யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு பிரச்சனையோடு இருக்கிறதா? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? சிலர் சொல்லுவார்கள், நீ செய்த பாவம் தான் என்று. ஒருவேளை நம்முடைய பாவத்தினால் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்போதே பிரச்சனைகள் வருகிறது என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்காக இதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த அரசியல் வட்டாரங்கள், சமூக சூழ்நிலைகள், துன்மார்க்கர் நிறைந்த இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இவர்களெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லையா என்று மனம் வேதனைப்படுகிறோம். ஆனால் நியாய தீர்ப்பு என்ற ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நினைவு கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் ஆடலாம், ஆனால் என் ஆண்டவர் ஒரு நாள் எழும்புவார். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து அவர்களுடைய ஆலயத்தை சுட்டெரித்து அவர்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் சூறையாடி கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு வருகிறான். அவன் என்ன நினைத்தானோ அதையெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் அவனை விட்டு விட்டார். அவன் நினைத்தான் நம்மை கேட்பதற்கு ஆளே இல்லை என்று. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தரே தேவன் என்று அறியும்படி அவன் மேல் நியாய தீர்ப்பை கர்த்தர் வரப்பண்ணினார். மாட்டை போல புல்லை தின்றான். வெளியின் மிருகங்களைப் போல வெளியிலே பனியிலே மழையிலே நனைந்தான். அவனுடைய முக ரூபம் அழகு அவனை விட்டு போய்விட்டது. அவனுடைய வேலைக்காரர்களாம் அவனை பார்த்து பயந்தார்கள். ஏன் மிருகத்தைப் போல மாறிவிட்டான். சில நாட்கள் அவன் வெளியிலே மிருகத்தைப் போல கிடந்தான், புல்லை தின்றான். அப்பொழுது அவன் கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்தபோது அந்த சர்வ வல்லமையுள்ள யெகோவாதான் தேவன் என்பதை அவன் அறிய ஆரம்பித்தான். ஆம், தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது. இன்றைக்கு ஆடுகிறவர்கள் ஆடட்டும், பேசுகிறவர்கள் பேசட்டும், நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், அடிக்கிறவர்கள் உதைக்கிறவர்கள் செய்யட்டும். ஆனால் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நினைவு கூறுங்கள். பார்வோன் எத்தனை ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக அடக்கி அரசாண்டான். அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருந்தாரே.
அவன் வீட்டில் இருந்த தலைப்பிள்ளை முதல் கொண்டு அவன் ஆண்ட தேசத்தில் இருந்த அத்தனை குடும்பங்களிலும் இருக்கிற தலைப்பிள்ளைகளை சங்கரித்து நியாய தீர்ப்பை கர்த்தர் வெளிப்படுத்தினாரே. நம்முடைய ஆண்டவர் நீதியாய் நியாயம் தீர்க்கக்கூடியவர். அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை நினைவு கூறுங்கள். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில உபத்திரவங்கள், நம்மை உபத்திரவப்படுத்துகிற மனிதர்கள், இவர்களை பார்க்கும் பொழுது மனம் சோர்ந்து போகாதிருங்கள். கண்டிப்பாக நான் ஆராதிக்கிற தெய்வம் இதற்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். ஆனால் ஒன்று, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் நியாய தீர்ப்புக்கு நாம் பயப்பட தேவையே இல்லை. உங்களுக்காக ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. தவறே செய்யாத ஒருவன் நியாய தீர்ப்பு நாளிலே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டு அவருடைய ஆவியினாலே அவருடைய பிள்ளை என்கிற முத்திரையிடப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி வாழ்ந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிறவர்களாகிய அவர்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய அன்பு பூரணப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவனை நினைக்கும் போது அவருடைய அன்பைத்தான் பார்ப்பார்கள். தேவனுடைய அன்பை 2 இடங்களில் நாம் பார்க்கலாம். வேதம் முழுவதிலும் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. முக்கியமாக நான் கோடிட்டு காட்ட வேண்டிய 2 இடம் என்ன தெரியுமா? மோரியா மலையிலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் பிள்ளையை பலியிடு என்று சொன்னபோது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுப்பதற்காக ஆபிரகாம் சென்றாரே, தேவன் மேல் அவர் வைத்திருந்த அன்பு, ஆபிரகாமுடைய அன்பு அங்கே வெளிப்பட்டது. மட்டுமா, பிள்ளையை ஆண்டவர் சொன்னபடியே பலி கொடுப்பதற்காக கத்தியை ஓங்கின போது ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று அந்த பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்தாரே, தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. அதற்கு பின்பு அந்த அன்பை நான் எங்கே பார்க்கிறேன்? கொல்கதா மலையிலே, கல்வாரி மலையிலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்தாரே. நியாயப்படி அந்த கொல்கதா மலையிலே நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து என் பிள்ளைகள் மேல் கை போட வேண்டாம் என்று சொல்லி நானே ஆடாக மாறுகிறேன் என்று வந்தாரே. அந்த ஈசாக்குக்கு பதிலாக வந்த ஆட்டுக்குட்டியைப் போல நமக்கு பதிலாக மரித்தாரே ஆண்டவர். அந்த அன்புக்கு இணை உண்டா? இயேசுவின் அன்புக்கு இணை உண்டா? அந்த ஒரே பேரான குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தாரே பிதா, அவருடைய அன்புக்கு இணை உண்டா? யோசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த அன்புக்கு இணை உண்டா? எனவே நீங்கள் எந்த பாதையில கடந்து சென்றாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்றால் அன்பை நினைவு கூறுங்கள். அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டு கொண்டே இருக்கட்டும். என் வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் எனக்கு அசௌகரியத்தை கொண்டு வரலாம், எனக்கு கண்ணீரை கொண்டு வரலாம். ஆனால் தேவன் ஏதோ ஒரு நன்மைக்காக என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய அன்புக்குள்ளே வளருங்கள். அவருடைய அன்பிலே பூரணப்படுவோம். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். வேதம் சொன்னபடி நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நமக்குள் பூரணப்படுகிறது. ஒரு கொலை நிரூபிக்கப்பட்ட கொலைகாரன், குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி நியாய தீர்ப்பு நாள் வரும்பொழுது நடுங்குவான். ஏனென்றால் அவன் மனசாட்சிக்கு தெரியும் நான் தவறு செய்தேன் என்று, கண்டிப்பாக எனக்கு தண்டனை கிடைக்கும் என்று பயத்தோடு இருப்பான். ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி மீண்டுமாக உங்களுக்கு அந்த சங்கீதத்தின் 105 6 வாசிக்கிறேன். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நியாய தீர்ப்பை நாம் நினைவு கூறும்போது நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய அன்பிலே வாழ்கிறோம், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம், அவருடைய அன்பை உள்வாங்கி அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளுகிறோம்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அன்பு நமக்குள் இருக்கிறபடினால் நியாய தீர்ப்புக்கு நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இந்த பூமியிலே இருக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் இந்த பூமியிலே பரிசுத்தராய் இருக்க, அவர் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இந்த பூமியிலே அன்புள்ளவர்களாய் இருக்க, அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இந்த பூமியிலே இரக்கமுள்ளவர்களாய் இருக்க, அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறது போல நாமும் இந்த பூமியிலே மற்றவர்களை மன்னித்து வாழ, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த பூமியிலே அவருடைய சாயலை தரித்து கொண்டு நாம் வாழ்வோம். ஆம், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினைவு கூற வேண்டியது கடந்த கால வேதனையின் அனுபவங்கள் அல்ல, கடந்த கால கண்ணீரின் அனுபவங்கள் அல்ல, கடந்த கால இழப்புகள் அல்ல, வேதனைகள் அல்ல, நிந்தைகள் அல்ல, நெருக்கங்கள் அல்ல, போராட்டங்கள் அல்ல, பிரச்சனைகள் அல்ல. என் ஆண்டவருடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள், என் ஆண்டவருடைய அற்புதங்களை நினைவு கூறுங்கள், அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். இன்று நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள் நியாயம் தங்களுடைய கையில வைத்திருக்கிறது போல நினைக்கலாம். தாங்கள் நினைத்தால் எந்த தீர்ப்பு வேணாலும் கொடுக்க முடியும் என்று நினைக்கலாம். அவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. எனவே இந்த மாதம் முழுவதும் நாம் கர்த்தருடைய அதிசயங்களை நினைவு கூறுவோம். சங்கீதம் 105 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. ஆம், அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நியாய தீர்ப்புகளையும் நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருங்கள். அவரை தேடுகிற உங்களுடைய இருதயம் மகிழும். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். இதை மறந்து விடக்கூடாது. அவருடைய வல்லமையை நாடுங்க. பலவீனம் வரும் பொழுது என்னை பலப்படுத்துகிற வல்லமை தேவை என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். மனதை சோர்வுபடுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரே என்னை பலப்படுத்தக்கூடிய வல்லமை தேவை என்று கேளுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள், ஒரு நாள் கூட விடாமல். ஒவ்வொரு நாள் கடந்த மாதங்களிலே அதை நீங்கள் விட்டுவிட்டிருப்பீர்கள் என்றால் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரே நித்தம் நான் உம்மை தேடுவேன், நித்தம் உம்மில் மகிழ்ந்திருப்பேன், நித்தம் உம்முடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதமான காரியங்களை செய்வார். அவரை தேடுகிற உங்களுடைய இருதயம் இந்த மாதத்தில் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த செப்டம்பர் மாதம் 1 தேதியில எங்கள் சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவரே நாங்கள் கண்ணோக்கும் போது சோர்ந்து போகிற இந்த வேளையில் உம்முடைய அதிசயங்களை நினைவு கூற, உம்முடைய அற்புதங்களையும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூற எங்களுடைய உள்ளத்தை பரவசப்படுத்தி இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். தைரிய நெஞ்சுள்ளவர்களாக தேவன் மேல் இருக்கிற அன்பிலே இன்னும் பொங்கி வழிகிற அனுபவத்தில் உம்முடைய பிள்ளைகள் வந்தவர்களாக கர்த்தரை பாடி துதித்து நித்தமும் உம்முடைய சமூகத்தை தேடி உம்முடைய வல்லமையினால் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்முடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக உம்முடைய அதிசயங்களையே நினைவு கூர்ந்து கொண்டிருக்க உதவி செய்யும். அப்படி அதிசயங்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறீர் என்கிற உண்மையை உணர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மாறாத பிரசன்னம் கிருபை உடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுடைய திட்டங்களை நிர்மூலமாக்கி போடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து பயணித்து தேவனுடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் கொடியேற்றும்படியாக உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென். தேவனுடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள், அதிசயங்கள் நடக்கும். God bless you.